வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. இன்றைய பதிவு காக்கா வலிப்பு ஏன் வருகிறது, வாஸ்துவுக்கும் இந்த நோய்க்கும் உள்ள தொடர்பு பார்ப்போம். அதாவது புதனுடைய ஆதிக்கம் குறைவாக இருப்பவர்களுக்கு காக்கா வலிப்பு வருகிறது. இது ஜாதக ரீதியில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். வாஸ்துவில் ஈசானிய மூலை வடகிழக்கு இது புதன் கிரகத்துடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இந்த வடகிழக்கு மூலை அடைக்கப்பட்டிருந்தால், வெட்டுப்பட்டிருந்தால், அல்லது தேவையில்லாத பாரங்கள் ஏற்றப்பட்டிருந்தால், டாய்லெட் போன்றவை இருந்தால் ஈசானியம் க்ளோஸ் ஆகிவிடுகிறது. ஆக அந்த மாதிரி பாதிப்பு இருப்பவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், வசிப்பவர்களுக்கு காக்கா வலிப்பு வருகிறது. இந்த நோய்க்கு இதுவரை மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, நிரந்தர தீர்வு இல்லை. போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு மயங்கி விடுவாங்க, கை கால் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அவங்களே அழிச்சு போயிடுவாங்க. அவ்வளோதான் இந்த வலிப்பு. இது மூளையின் செயல்பாட்டோடு தொடர்புடையது. நாம் ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். வாஸ்துவில் ஈசானிய பகுதி மூளையோடு தொடர்புடையது. அது பாதிக்கப்பட்டால் ஈசானியம் தொடர்பான நோய்கள் மூளை தொடர்பான நோய்கள் அனைத்தும் வரும். இதற்கு நியூமராலஜியில் ஒரு தீர்வு உண்டு. உங்களது பெயரை 41 என்ற அதிர்ஷ்ட எண்ணுக்கு மாற்றி வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு இந்த நோய் முற்றாக நீங்கிவிடும். ஒருவேளை நீங்கள் உங்களது பிறந்த தேதி 6-15-24 என்ற சுக்கிர ஆதிக்கத்தில் இருந்தால் நீங்கள் 42 என்ற நம்பரில் பெயரை வைத்துக் கொள்ளலாம். ஈசானிய பாதிப்புகளையும் நீக்கிவிட்டு பெயரையும் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் காக்கா வலிப்பு நோயிலிருந்து அறவே நீங்கிவிடும், தப்பித்துக் கொள்ளலாம். எங்கள் வீடு நல்லா தான் சார் இருக்கு, பிரச்சனை இல்லையே, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீடு என்பது நீங்கள் வசிக்கிற வீடு மட்டுமல்ல, நீங்கள் இதற்கு முன்பாக இருந்த வீடுகள், உங்களது பூர்வீக வீடு ஒன்று எங்கோ இருக்கும். உங்கள் அப்பா காலத்தில் அல்லது உங்கள் தாத்தா வாழ்ந்த வீடுன்னு வச்சுங்களேன். அந்த தாத்தா கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சின்ன வயசுலேயே எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கர்மா தேடி போகணும். கர்மா தேடி போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் அது வேண்டாம். நீங்கள் உங்கள் பூர்வீக வீடு, தாத்தா வீடு இன்னும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், வித்துட்டா பிரச்சனை இல்லை, இன்னும் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த வீட்டோட ஈசானியத்தையும் சரி பாருங்கள். சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற வீட்டோட ஈசானியம் சரியாக இருந்தாலும் அந்த வீட்டை ஈசானியம் எப்படி மாற்றிக்கொண்டீர்களானால் காக்கா வலிப்பு நோயிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பெயர் மாற்றிக்கொள்வது. 41 அப்படிங்கிற நம்பருக்கு 41 மாற்றிக்கொள்வது. பொதுவாக 41 எல்லாருக்கும் லக்கி நம்பர்னு சொல்லுவோம். இதுக்கும் அது அவசியமாகிறது. என்ன சார் நியூமராலஜிங்கிறீங்க, வாஸ்துங்கிறீங்க அப்படின்னு குழப்புறீங்களா அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்று சொன்னாலே அது நீங்கள் பார்க்கும் ஜாதகம், கைரேகை, மாந்திரிகம், பிரசன்னம், நாடி ஜோதிடம், அருள்வாக்கு, கிளி ஜோசியம், எலி ஜோசியம், நியூமராலஜி, வாஸ்து எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. ஒன்றில் கிடைக்காது, இன்னொன்றில் கிடைக்கும். எழுதப்பட்ட புத்தகம் ஜாதகம். அதில் உள்ள பலன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் சில கருவிகளை பயன்படுத்த வேண்டும். அந்த கருவிகள் தான் நியூமராலஜி, வாஸ்து, மாந்திரிகம் போன்றவை. ஸோ புரிந்து கொண்டு வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ளுங்கள். வாழ்வு வாழுங்கள். மகிழ்ச்சி. சந்திப்போம் நண்பர்களே.